நாராயணா முருகனுக்கு வேலனுக்கு வேளா வேளா. என் திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்கடா, நல்லது நடக்கும். முருகா சரணம். புதுக்குடி புதுக்கிட்டி பேரும் நார்தர் வேசம்டா. திருச்செந்தூர் முருகன்டா. முருகனுக்கு ஆடுபடை வீடு சொல்ல போகிற பார்த்துங்க. வீடு ஓலையை வெட்டி கீழே காலில் மிதித்து கல்லை தூக்கி வச்சு அதை 10 கம்பை கட்டி கோனியூஸை குத்தி அதை கட்டினா வீடு. 2வது ரகம் வீடு சொல்ல போகிறாங்க. ஓடு சிகப்பாக இருக்கும், டவுளு யானை போட்டிருக்கோம். எங்கே விற்கும்னா நேராக மீன் பஸ்ஸில் போங்க. டவுளு ஓடு மாட்டியிருக்கோம். அது எப்படின்னா வரிசையை அடுக்கி வச்சு இது அது என்ன பிளேவுடுக்கு அடுக்கி அதை கட்டினா 2வது ரகம். 3வது வீடு சொல்ல போகிற பார்த்துக்கோங்க. சிமெண்ட் கலர் போட்டிருக்கு சீட்டி. நேராக திருச்சிக்கு போங்க. 550 ரூபா. 14க்கு 20 அடி. 550 ரூபா அந்த சீட்டி. அது 3வது ரகம். 4வது வீடு சொல்ல போகிற பார்த்துக்கோங்க. கூலிங் சீட்டு. கூலிங் சீட்டுன்னா அப்படியே குழுன்னு இருக்கும். எள்ளு கொட்டி போட்டுங்க. எள்ளு அதுக்கு லேபருக்கு 450 ரூபா சம்பளம். அதுக்கு மேஸ்திரி 1000 ரூபா சம்பளம். எங்கள் ஊரில் புதுக்குடியிருப்புக்கிட்ட இருக்குது. புதுக்குடியிருப்புக்கு ஊரில் இருக்குது. வாங்க, நான் ஆளை பிடிச்சி விட்றேன். 5வது வீடு சொல்ல போகிறோம் பார்த்துக்கோங்க. காலனி வீடு. காலனி வீடு எடுத்தோம்னா மண்ணை 22 சாணி சட்டியில் மண்ணை போட்டு அதே மாட்டம் 25 சிமெண்ட்டை கொட்டி நல்ல இந்த கலவை போட்டு அம்பட்டியில் கலவை போட்டு 1.5 சல்லி இருக்கா போட்டு தண்ணியை ஊற்றி கை கலவை போட்டுட்டு அது கொட்டினீங்கன்னா அது 5வது ரகம் வீடு. 6வது ரகம் வீடு சொல்ல பார்த்துக்கோங்க. கம்பி எடுத்துக்கணும், சிலாப்பு போட்டுக்கிடணும். 4 பக்கெட்டு சிலாப்பு போட்டுட்டு இன்ஜினியர்கிட்ட காசு கொடுத்துடணும். அதில் என்ன கலவையெல்லாம் போட்டு மேலே இருந்து கொட்டுவாங்க. 6 பறை வீடு சொல்லிட்டேன். அதான் 6வது வீடு. இதான் புதுக்குடியிருப்பு கிட்டி போயிலும் 3 ரகம் 6 முருகனுக்கு அடிப்படை வீடு சொல்லிட்டேன். காளிதாசி ஏன்டா சிரிக்கிற? நாடகம் குட்டிச்சாரா போச்சுடா. நாராயண 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 புதுக்குடியிருப்பு இதாண்டா வேஷம். முருகனுக்கு 6 படை வீடு சொல்லிட்டேன். நாராயண நாராயண ஓ முருகா.